2021 முதல் 2026 வரை திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்காக என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன என்று பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு அரசு விவசாயத்துறைக்கு பல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியது. குறுவை சாகுபடிக்காக குறுவை சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட்டது. மேட்டூர் அணை முன்கூட்டியே திறக்கப்பட்டதால் டெல்டா விவசாயிகள் பயனடைந்தனர். பல ஆண்டுகளாக காத்திருந்த விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டன. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் மூலம் கிராமங்களில் வேளாண் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டது. அரசு நேரடி நெல் கொள்முதலை அதிகரித்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையும் உயர்த்தியது. மேலும் உழவர் சந்தைகள் விரிவுபடுத்தப்பட்டன. பயிர் காப்பீடு, நுண்ணுயிர் பாசன மானியம் மற்றும் இயற்கை விவசாயத்திற்கு ஊக்குவிப்பு வழங்கப்பட்டது. இந்த திட்டங்கள் விவசாயிகளுக்கு வருமானத்தையும் உற்பத்தியும் உயர்த்தியது. நன்றி. ரெண்டாயிரத்தி 2021 முதல் 2026 வரை திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்காக என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன என்று பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு அரசு விவசாயத்துறைக்கு பல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியது. குறுவை சாகுபடிக்காக குறுவை சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட்டது. மேட்டூர் அணை முன்கூட்டியே திறக்கப்பட்டதால் டெல்டா விவசாயிகள் பயனடைந்தனர். பல ஆண்டுகளாக காத்திருந்த விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டன. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் மூலம் கிராமங்களில் வேளாண் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டது. அரசு நேரடி நெல் கொள்முதலை அதிகரித்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையும் உயர்த்தியது. மேலும் உழவர் சந்தைகள் விரிவுபடுத்தப்பட்டன. பயிர் காப்பீடு, நுண்ணுயிர் பாசன மானியம் மற்றும் இயற்கை விவசாயத்திற்கு ஊக்குவிப்பு வழங்கப்பட்டது. இந்த திட்டங்கள் விவசாயிகளுக்கு வருமானத்தையும் உற்பத்தியும் உயர்த்தியது. நன்றி.